ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த ஹெட்பேண்டு அதாவது இயர் வார்மர் இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு ஹெட்பேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பெரியவங்களுக்கு இயர் வார்மராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரே லென்த்தாக செஞ்சுட்டு இந்த மாதிரி சென்டரில் ஜாயின் பண்ணி ட்விஸ்டட் வர மாதிரி வச்சுருக்கோம். இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ட்விஸ்டட் வச்சு செய்யலாம், இல்லை பெரியவங்களுக்கு அடல்ட்டுக்கு நம்ம செய்யும்போது இந்த ட்விஸ்ட் இல்லாமல் கூட செய்யலாம். ஓகேவா? அது லேடிஸ்க்காக இருந்தாலும் சரி, ஜென்ஸ்க்காக இருந்தாலும் சரி இது செய்யலாம். பட் இதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் இருக்குது. இந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு இந்த அளவுக்கு தலை சுற்றளவு இருக்கும், அதுக்கு என்ன பேண்டு சைஸு லென்த்து வந்து எந்த அளவுக்கு போடலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சார்ட் இருக்குது. அந்த சார்ட்டை நான் வந்து இந்த வீடியோட எண்டில் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம அந்த சென்டரில் சின்ன குழந்தைங்களுக்கு பண்ணுறீங்கன்னா சின்னதாக ஒரு பெண்டன்ட் மாதிரி கூட அட்டாச் பண்ணலாம், அதுவும் இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லை அடல்ட்டுக்கு நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி ட்விஸ்ட்டு வேண்டாம் அப்படின்னாங்கன்னா நீங்கள் இது ரெண்டையும் சென்டரை ஜாயின் பண்ணிவிட்டு சென்டரில் அப்படியே ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணிவிட்டு நார்மலாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்தீங்கன்னா நியூபார்னோட ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ்னாலே சுற்றளவு, தலையோட சுற்றளவு 12 இன்ச்லேருந்து 14 இன்ச் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 12 இன்ச்லேருந்து 14 இன்ச் வரைக்கும் இருக்குன்னா நம்ம பேண்டோட லென்த்து வந்து 11 இன்ச்லேருந்து 12 இன்ச் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் ஒரு 11 இன்ச்சு போட்டோம்னாலும் அந்த நம்ம ட்விஸ்ட்டு பண்ணி ஃபோல்டு பண்ணி தைக்கும்போது ஒரு 1/2 இன்ச்சு போனால் கூட 11 1/2 12 வரைக்கும் அது ஓகே தான். அந்த நியூபார்னுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிறது. அது அப்படியே பார்த்தீங்கன்னா 0 to 3 months, 3 to 6, 6 to 12, 1 to 3 years, 3 to 10 years வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19 inch to 20 inches வரைக்கும் ஹெட் சர்க்கம்ஃபரன்சஸ் இருக்கும். அதில் வந்து நம்ம 17 inch to 18 inch வரைக்கும் பேண்டோட லென்த் இருக்கலாம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் டீனு, ஸ்மாலு, மீடியம், லார்ஜ் தான் வந்து உங்களுக்கு கடைசி சைஸு, அடல்ட்டுக்கு போடக்கூடிய சைஸு. அடல்ட்டோட ஹெட்டு சர்க்கம்ஃபரன்சஸ் பார்த்திங்கன்னா 23 இன்ச்லேருந்து 24 இன்ச் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 23 to 24 இருக்குன்னா நம்ம 21 to 22 இன்ச்சஸ் வரைக்கும் இந்த லென்த்து இருக்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் நம்ம வந்து ஒரு 80 செயின்ஸ் போட்டு நம்ம இதை போட்டோம், அப்படி இல்லாமல் இந்த மாதிரி பிரெத் வைஸில் கூட செயின்ஸ் ஆட் பண்ணிவிட்டு லென்த்தை இன்னும் அட்டாச் பண்ணிட்டே போகலாம். ஸோ லென்த் எவ்வளோ வேணுங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து தீர்மானிச்சிடணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பேஸில் வந்து இந்த ஸ்ட்ரைட் லைனில் போடுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி செயின்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து டேப் வச்சு அளந்துக்கோங்க எவ்வளோ மெஷர்மெண்ட்டு. அப்போ இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து 3 to 10 years ஒரு கேர்ளுக்கு போடுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து 17 to 18 inches தேவைப்படும். ஸோ பேஸ் வந்து நீங்கள் செயின்ஸ் போடும்போது அது 17 to 18 inchesக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம போட வேண்டியதான். ஸோ இந்த சார்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.